Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும், எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும், எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று தேவர் அணி, மற்றொன்று அசுரர் அணி. தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதாவது அசுர குரு சுக்கிரன். தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு, குரு பகவான். அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதன் பிறகு சனி, புதன், ராகு, கேது. இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி, எந்த ராசி கேந்திர ராசி, திருவோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும், எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம். கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். அதன் நிறம் பச்சை நிறம். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள், கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் பச்சை நிறமான வஸ்திரங்களை, ஆடைகளை அணிந்து இனி அவர்கள் இருந்தால் நிச்சயமாக அந்தந்த நாட்டிலே நல்ல காரியத்தை அவர்கள் சாதிக்க முடியும். இந்த லக்னத்திற்கு தொப்புள்ளே சிறு கோளாறுகள் அடிக்கடி வரும். வயிற்றிலோ தொப்புள்ளோ கோளாறுகள் வரும். அதில் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர்கள், சேவை செய்வதில் மன ஊக்கமுடையவர்கள், அதன் மூலமாக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைபவர்கள். இந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள் பகலிலே செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக நடுப்பகலில் அவர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சௌமிய குணம் என்று சொல்லக்கூடிய சத்துவ குணம், உயர்ந்த குணத்தை உடையவர்கள் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள். பொதுவாக கன்னி என்பது பெண்ணை குறிக்கும். அதுவும் முக்கியமாக கன்னி பெண்களை குறிக்கும். அதாவது கன்னி பெண்களை மனதில் என்ன இருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதாவது கடலுடைய ஆழத்தையும் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் ஒரு பெண்ணின் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியாது என்று பொதுவாக ஒரு கருத்தை சொல்வார்கள். அதை போலவே கன்னி லக்னம் கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று வெளியில தெரியாது என்று தான் ஜோதிட சாஸ்திரமும் கூறுகிறது. இந்த லக்னத்திற்கு குடும்பாதிபதியாக சுக்கிரன் வருகிறார். அவர்கள் நிச்சயமான அழகான குடும்பம், நல்ல குடும்பம் அமையும். திருமணம் சிறிது தாமதமானாலும் நல்ல குடும்பம் நிச்சயமாக அமையும். பெண்களால் தனலாபம் இருக்கிறது. பெண்கள் மீது அதிகமான பற்று உடையவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தின் மீது அதிக பற்று உடையவர்களாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களும் இவர்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக வருகிறார். எப்பொழுதுமே சகோதரர்களுடன் மன வருத்தங்களை உடையவர்கள். அதாவது கூட பிறந்தவர்கள் எப்பொழுதும் மன வருத்தத்தை உருவாக்குவார்கள். சிறிது கவலைப்படாமல் தன்னுடைய தேவையை அவர்கள் நிறைவேற்றி கொண்டால் போதுமானது. சகோதரர்களை நம்பி அவர்களை எதையும் செய்யக்கூடாது. சகோதரர்களுக்கு தானமாக கொடுக்கலாம், அதனால் தவறு கிடையாது. ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பிரதிபலனும் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் 4ஆம் இடத்திற்குரியவன் குருவாக இருக்கிறார். ஆகவே நல்ல தெய்வ பலம் இருக்கிறது. மேலும் நண்பர்கள் உறவினர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். அதுவும் தெய்வ குணமுடைய நண்பர்கள் நிறைய பெற்றிருப்பார்கள். இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்குரியவர் சனியாக வருகிறார். ஆகவே இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். மேலும் 5ஆம் இடத்திற்குரியவர் சனியாக வருவதனால் குழந்தைகள், அதாவது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் சிறிது கல்வி அறிவிலே தாமதமான முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆரம்பத்தில் படிப்பு சரியாக குழந்தைகளுக்கு வராது. ஆனால் போக போக மந்தநிலை சரியாகி ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக டியூஷன் போன்றவற்றை வைத்துக் கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாமதமாக கிடைத்தாலும் கிடைக்கும். ஆனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவர்கள் இருக்கக்கூடாது. வேறு இடங்களில் இருப்பதுதான், அவர்கள் சம்பாதித்த இடங்களில் இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது. இந்த லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்குரியவன் சனி பகவானாக வருகிறார். ஆகவே அவர்களுக்கு வாத நோய்,
அதாவது மூட்டு வலிகள், வாத வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய, வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக கிழங்கு வகைகள் சாப்பிடுவது, அடுத்து பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை, அதாவது சிகப்பு பூசணி சாப்பிடுவது, உருளைக்கிழங்கு சாப்பிடுவது, அடுத்து முருங்கைக்காய் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு வாத நோய் ஏற்பட்டு மூட்டு வலிகள் ஏற்பட்டு அதிகமாக சிரமப்படுவார்கள். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்திற்குரியவன் குருவாக வருகிறார். ஆகவே நல்ல குணமுடைய மனைவி கிடைப்பாள். ஆனால் திருமணம் தாமதமாக நடக்கும். என்றால் இந்த லக்னத்திற்கு மாரகஸ்தானம் பாதகஸ்தானமாக 7ஆம் இடமான குருவே வருகிறார். ஆகவே நல்ல மனைவி கிடைத்தாலும் மனைவி தாமதமாகத்தான் கிடைப்பாள் என்றிருக்கிறது. ஆக இவர்களுக்கு வாழ்க்கை துணை தாமதமாக அமையும். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வருகிறார். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உஷ்ணம் மிக அதிகமாக ஏற்படும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிட்டால் அவர்களுக்கு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு பாக்யாதிபதி 9ஆம் குடையவனாக சுக்கிரன் வருகிறார். சுக்கிரனுடைய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் நல்ல பாக்கியம் பெறுவதற்காக, நல்ல குழந்தைகள் பெறுவதற்காக, அந்த குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக, மேலும் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்பதற்காக, நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்பதற்காக, நல்ல தொழில் வளர்ச்சி அமைய வேண்டும் என்பதற்காக, தந்தை அனுசரணை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தாய்வார் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்றுவிட்டு வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை சென்று அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சந்நிதியிலும் நெய் விளக்கு வைத்துவிட்டு வணங்கிவிட்டு வர வேண்டும். அதாவது எல்லா சந்நிதியிலும் நெய் விளக்கு வைத்து வணங்கிவிட்டு கடைசியாக பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நேராக வெள்ளை கோபுரத்துக்கு எதிரிலே சிங்க பெருமாள் கோயில், அதாவது காட்டு அழகிய சிங்கர் கோயில் என்று ஒரு சிங்க பெருமாள் கோயில், அதாவது நரசிம்மர் கோயில் இருந்து அங்கே சென்று நரசிம்மரை வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த வணக்கத்தின் மூலமாக, இந்த பரிகாரத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வருடம் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் அவர்கள் சென்றுவிட்டு வந்தால் எல்லா பாக்கியங்களும் அவர்கள் தேடாமலேயே வந்து கிடைக்கும். அடுத்து லக்னாதிபதியும் புதன் தான், தொழிலாதிபதியும் புதன் தான். புதன் இவர்களுக்கு தொழிலாதிபதியாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஏஜென்சி தொழில், வியாபாரம் செய்வதில் சமர்த்தர்களாக இருப்பார்கள். பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்வது இவருக்கு ஒத்து வராது. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை அவர்களாக தேர்ந்தெடுப்பார்கள். அல்லது கல்லூரிகளிலோ கல்லூரிகளிலோ அல்லது தேவஸ்தலங்களிலோ வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை அடைவார்கள். பெண்களுக்கு வேண்டிய பொருட்களை வியாபாரம் செய்தால் நல்ல தனலாபத்தை ஈட்ட முடியும். ஏனென்றால் தனாதிபதி சுக்கிரனாக வருகிறார். அடுத்து இந்த லக்னத்துக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். ஆனால் சந்திரன் இந்த லக்னத்துக்கு எதிரி கிரகமாக இருக்கிறது, மேலும் மாரகாதிபதியாக இருக்கிறார். ஆகவே சந்திரன் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்ய மாட்டார். எப்பொழுதெல்லாம் சந்திர திசை சந்திர புக்தி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் மனக்கசப்பையும் மன சஞ்சலத்தையும் அடைவார்கள். ஆகவே அப்பொழுதெல்லாம் அவர்கள் அம்பாளை, அதாவது காளியம்மனையோ மாரியம்மனையோ வணங்கினால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த லக்னத்துக்கு விரையாதிபதியாக சூரியன் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் தந்தைக்காகவோ அல்லது தந்தை வர்க்கத்திற்காகவோ அதிகமான செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கான வருமானத்தை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அவசியம் நான் ஏற்கனவே சொல்லியபடி ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அடுத்து காட்டு அழகிய சிங்கர் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் சென்று வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த வழிபாடுகளின் மூலமாக கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுதும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக எந்த லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும், எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகப்பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும் போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்திற்கும் பார்க்கலாம். லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும், ராசிக்கு ஒரு 50% நன்றாக நடக்கும். ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு
எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி, அல்லது குரு பயிற்சி, அல்லது ராகுகேது பயிற்சி, அல்லது செவ்வாய் பயிற்சி, எந்த பயிற்சி ஆனாலும் சரி, இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது, எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான மன வாழ்க்கை, நிம்மதியான படிப்பு, நிம்மதியான தொழில், நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.